வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியில் என்ன பார்க்க போகிறோம்னா, சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள் வேலைவாய்ப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். அரசு மருத்துவமனை வேலைவாய்ப்பு சேலம் மாவட்டம். இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி என்னன்னா 23/8/2024. என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர், டிஸ்பென்சர் சித்தா, டிஸ்பென்சர் ஆயுர்வேதா, டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் சித்தா. அது தவிர ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், மல்டி பர்பஸ் ஒர்க்கர், செக்யூரிட்டி. இது என்னென்னா, சேலம் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள். டீட்டெயிலாக உள்ளே வந்து இப்போ பிடிஎஃபாகவே உங்களுக்கு காட்டுறேன், என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அதில் வந்து போட்டிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் மட்டும் இது. தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்தும் சேலத்துக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்பம் வந்து 23/8/2024 அன்று மாலை 5 மணிக்குள்ளே விண்ணப்பிக்கணும். பதவியின் பெயர் வந்து என்ன கொடுக்குன்னா, ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர். சித்தாவில் வந்து பேச்சுலர் ஆஃப் மெடிசன் வந்து சித்தாவில் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 34,000. அது மாதிரி டிஸ்பென்சர் சித்தா, அதுக்கு வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி சித்தா முடிச்சிருக்கணும். டிஸ்பென்சர் ஆயுர்வேதா, டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆயுர்வேதா முடிச்சிருக்கணும். மல்டிபர்பஸ் ஒர்க்கர்ஸ் வந்து 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிருந்தால் போதும். அவங்களுக்குலாம் வந்து இந்த சம்பளம் வந்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் ஆயுஷ் மிஷன் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதில் வந்து என்னென்ன போஸ்ட்னால் 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் சித்தா, அது வந்து இந்த ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, சித்தா, நியூட்ரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் அது முடிச்சிருந்தா அவங்களுக்கும் இதை அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு சம்பளம் வந்து 30,000. இந்த சம்பளம் எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். அது மாதிரி டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட் வந்து சித்தாவில் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது கிராஜுவேஷன் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அது முடிச்சிருந்தால் அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் மஸ்க்லோ கெலிட்டல் ஸ்கீமில் வந்து ஒன்று போட்டிருக்காங்க. ஆயுஷில் வந்து டாக்டர் போட்டிருக்காங்க. அது வந்து சித்தா, அவங்க இப்போ சித்தா படிச்சிருந்தவங்க விண்ணப்பிக்கலாம். ஊதியம் வந்து 40,000. தெராபிட்டிக் அசிஸ்டன்ட் ஒன்று கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேலில் ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ நர்சிங் தெராபிட்டிக் கோர்ஸ் அது படிச்சிருந்தா அவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரைபல் மொபைல் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங், அந்த டிபார்ட்மெண்ட் கீழே என்னென்ன வருதுன்னா, ஆயுஷ் டாக்டர் அது வந்து சித்தா முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணலாம். டிஸ்பென்சர் அதுவும் சித்தா முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணலாம். அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு கீழே இன்னும் எக்ஸ்ட்ரா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெடிக்கல் ஆஃபீஸர் எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தா அவங்க அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு சம்பளம் வந்து சம்பளம் 60,000 கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் அது வந்து என்னென்னா செவிலியர் பட்டப்படிப்பு படிச்சிருக்கோம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் அது படிச்சிருந்தா அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்துச்சு, மேலும் 2 வருஷம் சுகாதார ஆய்வாளர் படிப்பு முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் டேட்டா மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க, இல்லைன்னா பிஇயில் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்காங்க, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அவங்க முடிச்சிருந்தா அவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். சைக்காட்ரிக் சோசியல் ஒர்க்கர் அது வந்து எம்ஏ சோசியல் ஒர்க்கர், அது வந்து மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்குன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கணும். 6 மந்த் ட்ரைனிங் வந்து ப்ரிப்பரபிள் வந்து 6 மந்த் ட்ரைனிங் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பிசியோதெரபிஸ்ட், இதுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட் முடிச்சிருந்த 2 வருஷ கோர்ஸ் முடிச்சிருந்தா அவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட், இவங்களுக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் ஒர்க் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட், ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிருந்தாங்கன்னா 3 மாத கோர்ஸ் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ரேடியோகிராஃபர் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சிருந்தா அவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது மாதிரி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், மல்டி பர்பஸ் ஒர்க்கர், செக்யூரிட்டி அது வந்து 16 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து அதிகமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் பக்கத்தில் உள்ளவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிருந்தால் போதும். அது மேலும் அவங்களுக்கு வந்து இது வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். தமிழ் இங்கிலீஷ் வந்து வாசிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அவங்களுக்கு சம்பளம் வந்து 8,500. இது எல்லாத்துக்குமே இன்டர்வியூ தான். அதனால் இதுக்கு எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு வந்து இந்த பணி வந்து எங்கே விண்ணப்பிக்கன்னு சொல்லிட்டு முகவரி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துருவோம். நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, பழைய நாட்டாண்மை கட்டட வளாகம், சேலம் மாவட்டம் 636-001. அந்த இதுக்கு ஸ்பீடு போஸ்ட்லேயோ இல்லை நேர்லேயோ வந்து நீங்கள் வந்து அனுப்பிச்சிடணும். இந்த தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடணும். 23/8/2024 மாலை 5 மணிக்கெலாம் அனுப்பிச்சிடணும்.
அதுக்கப்புறம் கீழேயே அந்த பிடிஎஃப் ஃபைல் கீழேயே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபைல் இருக்குது. அது விண்ணப்பிக்கின் பதவியின் பெயர் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோ ஒட்டிட்டு அவங்க கேட்டிருக்க சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வச்சுட்டு உங்கள் கையெழுத்து கண்டிப்பாக போட்டுருக்கணும். கையெழுத்து இல்லைன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த அதோட பின்னாடி வந்து குறிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா அதோட என்னென்ன இணைக்க வேண்டும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் இப்போ இந்த மேலே காமிச்சலாம் அந்த விண்ணப்பத்தை இணைச்சிருக்கணும். விண்ணப்பத்தில் வந்து பாஸ்போர்ட் சைஸை ஒட்டப்பட்டிருக்கணும். முழுமையான முகவரி கண்டிப்பாக உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கணும். நிறைய பேர் ஃபோன் நம்பரை விட்டுருவாங்க. ஃபோன் நம்பர் விட்டாங்கன்னா அவங்க கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இதாயிரும். அதனால் மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக கொடுங்க. சுய சான்றொப்பம் செல்ஃப் அட்டஸ்டட். நீங்கள் வேறு யார்ட்டையும் போய் செல்ஃப் அட்டஸ்ட் வாங்க தேவையில்லை. நீங்களே உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சுடலாம். அதே சுய சான்றொப்பம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இப்போ 8வது முடிச்சிருந்தீங்கன்னா 8வது, 10வது முடிச்சிருந்தா 10வது, 12வது டிகிரி என்னென்ன அந்த போஸ்டிங் ஏற்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் வருஷப்படி வச்சு அனுப்பிச்சு நீங்கள் உங்களோட கையொப்பத்தை இட்டு அவங்களுக்கு அனுப்பணும். அது மாதிரி ஐடி ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது ஐடி ப்ரூஃப் வந்து ஏதாவது ஒரு ஆதார் கார்டு வைக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ரேஷன் கார்டு இல்லைன்னா அதுக்கும் ஆதார் கார்டே வச்சா போதும். அதுவும் அவங்களுக்கு ஐடி ப்ரூஃப் தான். அது மாதிரி நேர்காணல் உங்களை கூப்பிடும்போது அசல் சான்றிதழை கொண்டு கட்டாயம் சமர்ப்பிக்கணும். அதெல்லாம் மேலும் உங்களுக்கு வந்து இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நான் வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இது போன்ற வேலைவாய்ப்பில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறேன். தேங்க்யூ.